ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா ஏர்டெல்ல ஒரு ஸ்கேம் வந்து இருக்கு. ஸோ அது என்ன ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஏர்டெல்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்கு வந்து வாங்க. நீங்க ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கரண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 299, அதாவது பர் டே 2 GB 28 days வேலிடிட்டி இருக்கக்கூடிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனுடைய வேலிடிட்டி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 28 days. ஸோ இப்போ இந்த ஜூலை 3rd ஒரு 1 year பிளான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. இப்போ அதை ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 year பிளான் தான் ஆக்டிவேட் ஆகிடும். அதுவும் இன்னைக்கே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் நேற்று பண்ண அந்த ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுவும் ஆக்டிவ்ல தான் உங்களுக்கு காமிக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக பண்ண இந்த 1 year பிளானை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இல்லை இன்னிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த 299 வந்து நேற்று பண்ண பார்த்தீங்களா அந்த பிளான். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சேம் பிளானை தான் இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணும். இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள் கரண்ட் பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 299 பிளான் வந்து இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய ஆப்ல ஏர்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்க, இப்போ 666 பிளான் கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கலாம். அதே 666 பிளானை தான் வந்து ரீசார்ஜ் பண்ணோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 666 பிளான் 84 days முடியுது அப்படின்னா அடுத்த 84 days ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூ ஆகும். சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பிளான் என்னவோ அதே பிளானை தான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் வந்து கியூல வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பிளான் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த உங்களுடைய கரண்ட் பிளான் ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பிளான்ல இருக்கு, நீங்க அது இல்லாத வேற 1 yearக்கு இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்க சேம் பிளானை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் கியூவில் ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆடே ஆகாது. இப்போ கரண்ட் பிளான்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரண்ட் பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் என்னோட சைடு இப்போ நான் நேற்று ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 28 days வேலிடிட்டி. ஸோ இப்போ இந்த 28 daysமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட். இப்போ நான் 1 yearக்கு நான் ரீசார்ஜ் பண்ண ஏர்டெல் அப்படின்னா ஸோ அந்த 1 year மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிலேருந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல வந்து கான்செப்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா 1 yearக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் இப்போ 1 yearக்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அது அக்செப்டபிள். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதே பிளான் சேம் பிளானை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசார்ஜ் பண்ணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளானை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் பிளான் வந்து போட்டிங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னிலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 month இருக்கிறவங்க இல்லை ஒரு 2 month இருக்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதே ஒரு 3 month இருக்கிறவங்க ஸோ ஒரு 6 month இருக்கிறவங்க பிளானுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூட் ஆகாது. ஸோ அதுக்கு நான் பெஸ்ட் சாய்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரீசார்ஜே பண்ண தேவையில்ல. ஒரு 6 month இல்லை 3 monthக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 1 yearக்கு ரீசார்ஜே ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு 1 month தான் இப்போ 1 month இருக்கு, இல்லை இன்னும் ஒரு 20 days 5 days தான் இந்த பிளான் கரண்ட் பிளான் முடியறதுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 1 year பிளான் ரீசார்ஜ் பண்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரூல்ஸ் தான் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும். ஏர்டெல்ல இப்போ எந்த பிளான் ரீசார்ஜ் பண்றது, எந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணா காஸ்ட் வைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப் வந்து சொல்றேன். இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ மொபைல் ரீசார்ஜ் மட்டும் இல்லாத இதுல டிடிஹெச் ரீசார்ஜ், பில்லு, கேஸ் பில்லு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஸோ இதுல நீங்க பே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக்கை நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டும் வந்து நீங்க பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயே வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏர்டெல்ல இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதான் ஜூலை 3rd வந்து முடிய போகுது. ஸோ அதுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னா அந்த ரீசார்ஜ் ஆப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மெயினா வந்து பண்ணி வச்சு ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்து வச்சுக்கங்க. ஸோ அப்கமிங்ல ஜியோ இல்லை ஏர்டெல் ஏதாவது ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இல்லை ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இமிடியேட்டா அதுக்கான வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். பாய்.